பங்களாதேஷ் சிற்றுண்டி விடுதியில் தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்த விவரங்களை அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. தாக்குதலுக்கு IS இயக்கம் பொறுப்பேற்காததாக கூறியிருந்த நிலையில் இந்த தாக்குதலை நிகழ்த்தியவர்கள் ஜமாயத்துல் முஜாஹிதீன் பங்களாதேஷ் என்ற இயக்கத்தை சார்ந்தவர்கள் என அந்நாட்டு உள்துறை அமைச்சர் அசாத்துசமான் கான் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை நடத்திய நபர்களில் 22 வயதிற்கும் குறைவானவர்கள் என்று கூறியுள்ள கான், அவர்கள் 6 மாதமாக காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளியன்று வெளிநாட்டினர் அதிகம் வந்து செல்லும் விடுதியில் நுழைந்த ஆயுதம் ஏந்திய நபர்கள் அங்கிருந்தவர்களை சுட்டுக் கொன்றனர். பின்னர் பங்களாதேஷ் அதிரடி படையினரின் நடவடிக்கையால் 13 பிணை கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் வெளிநாட்டினர் 9 இத்தாலியர்கள், 7 ஜப்பானியர்கள், 1 அமெரிக்கர், 1 இந்தியர் உள்பட 22 பேர் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பங்களாதேஷில் 2 நாள் துக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது.